கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா 52 அதிகாரம் 7 வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் என்னும் சமாதானமான நற்காரியத்தை நாம் இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தலையாய கடமையை தந்து நம்மை அவருக்கென்று ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி சுவிசேஷம் என்பது சமாதானத்தை கூறுகிறது, நற்காரியங்களை அறிவிப்பது. அதாவது ஜனங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பயக்கக்கூடிய காரியங்களை ஜனங்களுக்கு அறிவிப்பது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உண்மையான தேவனை பற்றி இந்த உலகிற்கு எடுத்துரைத்து ஜனங்களை அழிவின் குழியிலிருந்து மீட்டு இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் சமாதானத்தை கண்டு கொள்ள வழிவ செய்கிறது தான் சுவிசேஷம் அறிவித்தல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை பாவத்திலிருந்து மீட்டு நீதியின் வழிகளில் நடக்க செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் சுதந்திரித்து அவருடைய ராஜ்யத்தையும் பற்றி கொள்ளவும் செய்வதே சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் நற்காரியம், ஒரு நல்ல காரியம். அது சமாதானத்தை தருகிற ஒரு நல்ல காரியம். ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி இந்த சுவிசேஷம் என்பது மனுஷர்களாகிய நமக்கு ரட்சிப்பை தருகிறது. ஒரு இக்கட்டில், ஒரு பாவ குழியில, இருளில இருக்கிற நமக்கு ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம், ஒரு ரட்சிப்பை தருகிறது. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள். சுவிசேஷகனுடைய பாதங்கள். சுவிசேஷகன் என்றால் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர். இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்று தேவன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஊழியர்களே, ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களாகிய நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய பார்வைக்கு நாம் மிகவும் விசேஷமானவர்கள். ஏனென்றால் அவருடைய சுவிசேஷத்தை ஏந்தி செல்லுகிறவர்கள், அவருடைய சுவிசேஷங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்கள். நம்முடைய பாதங்களை பார்த்தே அவர் மகிழ்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷகனுக்கு பாதங்கள் எங்கும் சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு மிகவும் தேவையாயிருக்கிறது. அந்த பாதங்கள் தேவனுக்கு முன்பாக மிகவும் அழகாயிருக்கின்றன. ஹல்லேலூயா. ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக மிகவும் விசேஷமானவர்கள். அதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்களை சீஷர்களாக்கி அவர்களுக்கு சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்கள் தேவன் கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கைக்கொள்ளும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். இது சுவிசேஷம் அறிவித்தல். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால்தான் விவிதமாக அவர்களை சீஷர்கள் ஆக்க முடியும், அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க முடியும், அவர்களுக்கு உபதேசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், விசேஷமாக ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சுவிசேஷத்தை ஏந்தி செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இதுவே தேவனுடைய சித்தம். இந்த நாட்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 9 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஒருவேளை நம்ம நல்ல பிரசங்கம் பண்ணிவிட்டேன் என்ற ஒரு திருப்தி, எந்த ஒரு மகிழ்ச்சி, எந்த ஒரு மனசில் ஒரு நான் சாதித்து விட்டோம் என்ற ஒரு எண்ணம், அதற்கு இங்கே இடமே இல்லை என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார்.
மேன்மை பாராட்டவே இடமில்லை. பிரசங்கித்தது இயேசு கிறிஸ்துவை பற்றி. அது அவருடைய காரியம், அவருடைய ஜனங்கள், அவருடைய ஊழியம். அவரை பார்த்து கொள்வார். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. அது என்மேல் விழுந்த கடமை என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களும் சுவிசேஷத்தை அறிவிப்பது கடமையாய் காணப்படுகிறது. அது கட்டாயமாய் காணப்படுகிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. அவ்வளவு முக்கியமானது இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றினதான சுவிசேஷம், நற்காரியங்கள். 2 தீமோத்தேயுவை பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும். ஹல்லேலூயா. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஹல்லேலூயா. நமக்கு சமயம் இருக்கோ இல்லையோ, நாம் எப்பேற்பட்ட வேலைகள் எந்த அந்தஸ்தில் நாம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் சரி, நமக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, நாம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லா நீடிய சாந்தம் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி என்று இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் ஜனங்களுக்கு அந்த அறிவு வரும். கிறிஸ்தவ ஜீவியத்தை பற்றி, பரிசுத்த வாழ்வை பற்றி, நீதியை செய்வதை பற்றி, தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருப்பதை பற்றி, தேவனிடத்தில் அன்பு கூறுவதை பற்றி, ரட்சிப்பை பற்றி கொள்வதை பற்றி ஞானம் அவர்களுக்கு கிடைக்கும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அருமையான தேவனுடைய ஊழியர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் இது மிகவும் தேவையானதாக இருக்கிறது, இந்த சுவிசேஷம். ஏனென்றால் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் காணப்படுகிறது. ஆகவே நமக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவைப்படுகிறது. அதை நாம் தரித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் ஒன்றுதான் இந்த சுவிசேஷம் என்ற பாதரட்சை மிகவும் அவசியம். நாம் பத்திரமாக இருப்பதற்கு, எந்த தீமையான காரியங்களும் நம்மை துன்பப்படுத்தாதபடிக்கு நாம் நடந்து செல்வதற்கு, முன்னாக செல்வதற்கு பாதரட்சை மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அதே போன்றுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நாம் பாதரட்சை தொடுத்தவர்களாய் காணப்படுகிறோம். பாதரட்சை தொடுத்த என்றால் அது ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை நான் சொல்லி தேவனுக்கு வழியையும் ஆயத்தம் பண்ண வேண்டும். யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினது போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். மட்டுமல்ல, நாமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்படியே தேவன் நமக்கு இந்த சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாகவும், சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை நாமும் தொடுத்தவர்களாயும் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. அப்பா, ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாங்கள் சொல்ல வேண்டும் என்றும், சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்றும், சுவிசேஷம் எங்களுக்கு பாதரட்சி என்றும் ஆண்டவரே எங்களோடு பேசியிருக்கீங்க. கர்த்ததாமே ஆண்டவரே, நாங்கள் இந்த சுவிசேஷத்துக்குரிய முக்கியத்துவம் எங்கள் ஊழியங்களிலே கொடுத்து அநேகரை கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு என்று ஆதாயப்படுத்தவும், நாங்களும் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாயிருப்போம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மத்தியை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.